வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த யூனிட்டில் சாப்டர் 11 பார்க்க போகிறோம். இப்போ சாப்டர் 11 என்ன அப்படின்னாக்க எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ். ஒரு எம்ப்ளாயியை ஆர்கனைசேஷனுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ராசஸ் மீன்ஸ் அதோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள். Employee selection can range from a very simple process to a very complicated process. எம்ப்ளாயி செலெக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு ரேஞ்சிலையும் சொல்லலாம். நம்ம என்ன அப்படின்னாக்க இதை சிம்பிள் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், இது வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். சிம்பிளான ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. செலெக்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நம்ம செலக்ட் பண்ணது பர்ஃபெக்டான எம்ப்ளாயை செலக்ட் பண்ணணும். சூட்டபிள் ஜாபுக்கு வந்து சூட்டபிள் கேண்டிடேட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்துட்டு இதில் வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸும் இருக்குது. இது வந்து வெரி சிம்பிள்னு சொல்லிட முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இதில் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லை. ஓகேவா? தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் யூனிவர்சலி அக்செப்டட் செலெக்ஷன் ப்ராசஸ் அடாப்டட் பை ஆல் ஆர்கனைசேஷன்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க ஸ்டாண்டர்டான யூனிவர்சலி அக்செப்டட் அப்படின்னாக்க வேர்ல்டு வைடாக அக்செப்ட் பண்ணக்கூடிய செலெக்ஷன் ப்ராசஸ்னு எதுவுமே கிடையாது. அதை அடாப்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆளை வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு ஸ்டாண்டர்டான யூனிவர்சலான எல்லோரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய செலெக்ஷன் ப்ராசஸ்னு ஒன்றுமே கிடையாது, உலகத்திலே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு வேர்ல்டு வைடாக ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்தீங்கன்னாக்க வேறு மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் டிஃப்ரெண்டான செலெக்ஷன் மெத்தட் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி வேர்ல்டு வைடாக ஒரே மாதிரி பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்குது. தி செலெக்ஷன் ப்ராசஸ் மே பி அடாப்டட் டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ், என்ன வேலை அதை பொறுத்து இருக்கும். என்ன ஆர்கனைசேஷன், இது வந்து எந்த டைப்பான ஆர்கனைசேஷன், இதை பொறுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன ஆகும், வேரி ஆகும், அது சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன நேச்சரில் இருக்குது, அதே போல் எது மாதிரியான ஆர்கனைசேஷன், இதை பொறுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. தி ப்ராசஸ் மே டிஃபர் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கும் டிஃபர் ஆகும் அப்படின்னது வேறுபடுன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? தி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மாதிரியும் இன்னொரு ஆர்கனைசேஷனில் வேறு மாதிரியும் செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னாக்க இது வந்து இந்த அக்கௌண்டன்சி மாதிரிக்க யூனிவர்சலாக ஒரே மாதிரி எழுதுறது கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக எழுதுறது. இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாட்டில் எழுதுனா எப்படி இருக்குமோ அது போல இது. இப்போ பாருங்கள், இது எப்படின்னாக்க ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இன்னொரு ஆர்கனைசேஷனுக்குமே டிஃபர் ஆகும். அதில் இப்போ ஒரு நாட்டில் உள்ள ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்குமே டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணது கிடையாது. ஓகேவா? அடுத்த பாருங்கள், ஏ செலெக்ஷன் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் ஏ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. ப்ராசஸ்னாலே ஸ்டெப் பை ஸ்டெப்னு அர்த்தம். பல ஸ்டெப் இருக்குது. இதில் என்னென்ன ஸ்டெப்னு பாருங்கள். ஸ்க்ரீனிங் தி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுவாங்க ஜாப் சீக்கர்ஸ் அப்படின்னாக்க யார் ஜாப் தேடிட்டுருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அப்ளிகேஷன் போடுவாங்க. அது ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஸ்க்ரீனிங் பண்ணணுன்னாக்க எந்த அப்ளிகேஷன் வந்து குவாலிஃபையாக இருக்குது, இது அன்குவாலிஃபைடு அப்படின்ட்டு. சில அப்ளிகேஷன் வந்து நம்ம கேட்டுக்கிறதோட குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருந்தால் அது வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகேஷன் என்ன பண்ணணும், ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து டெஸ்ட்டு, பலவிதமான டெஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்க எபிலிட்டி டெஸ்ட்லேருந்து பர்சனாலிட்டி டெஸ்ட், இது மாதிரி பல விதமான டெஸ்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி டெஸ்ட்டு அடுத்து டெஸ்ட் பண்ணோம் அவங்கள. அப்புறம் டெஸ்ட்டை வந்து கிளியராக பார்க்க போகிறோம் நம்ம. அடுத்து டெஸ்ட்டு அவங்கள பல விதமான டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினவங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து இன்டர்வியூலையும் பல விதமான இன்டர்வியூ இருக்குது. உங்கள் ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரியான இன்டர்வியூ நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அந்த இன்டர்வியூ மெத்தட் படி அவங்கள இன்டர்வியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்குது. ஸோ அந்த இன்டர்வியூன்னு தனியாக ஒரு கொஸ்டின் நான் பார்க்க போகிறோம். அடுத்து செக்கிங் ஆஃப் ரெஃபரன்சஸ். அவங்க கொடுத்தது ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். அடுத்து அவங்க கொடுத்தது எல்லாமே கரெக்டு தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். அதாவது நம்ம எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ணும் பொழுது அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கும். ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லாமல் இருந்தாக்க சம்டைம் நம்ம அவங்கள செலக்ட் பண்ணிட்டோம்னாக்க அவங்களால நமக்கு லாஸ் தான் ஆகும். அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து எல்லாம் முடித்த பிறகு கடைசியில் ஃபிசிக்கல் ஃபிட் இல்லைனாக்க அவங்க வந்து நமக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம கம்பெனிக்கு என்ன ஆகும், லாஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு.
ஸோ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன இருக்குனாக்க ஸ்க்ரீனிங் தி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை செக் பண்ணணும், அடுத்து டெஸ்ட், பலவிதமான டெஸ்ட் பண்ணணும் அவங்கள, அடுத்து இன்டர்வியூ, டைரக்ட் இன்டர்வியூக்கு அவங்கள கூப்பிடணும், செக்கிங் ஆஃப் ரெஃபரன்ஸ், அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் எல்லாமே சரியாக இருக்கணும் நம்ம செக் பண்ணணும், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அடுத்து மெடிக்கல் ஃபிட் போடணும் அவங்களுக்கு, மெடிக்கல் அவங்க ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு, அண்டு அப்ரூவல் பை அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் யார் இதுக்கு அத்தாரிட்டியோ அதிகாரியோ அந்த அதிகாரி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க உங்களை அப்ரூவ் பண்ணணும், இவங்க ஓகே எல்லாமே அவங்க ஃபிட்டாக இருக்காங்க ஓகே அப்படின்ட்டு அவங்க அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அண்ட் ஹேண்ட்லிங் ஓவர் தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் டு ஓரியன்டேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் செக்ஷன். அதுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்க யார் செலக்டட் கேண்டிடேட்டோ அவங்கள என்ன பண்ணணுன்னாக்க அந்த கேண்டிடேட்டை அவங்க பிளேஸ்மெண்ட் இட அமர்வுன்னு அவங்க எந்த செக்ஷனில் நம்ம வந்து அவங்கள பணியமர்த்த போகிறோமோ அந்த இடத்துல கொண்டு அவங்கள ஃபிட் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. கடைசியாக தான் அது இவ்வளோ இந்த ப்ராசஸில் முடிஞ்ச பிறகு தான் கடைசி அவங்கள என்ன பண்ணுறோம் பிளேஸ்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்குது செலக்டட் கேண்டிடேட்டை. தீஸ் ஸ்டெப்ஸ் ஆர் நாட் நெசசரி ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த எல்லா ஸ்டெப்புமே எல்லா டைப்பான ஆர்கனைசேஷனுக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி எல்லாமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவையோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரே மாதிரி நெசசரி கிடையாதுன்னு சொல்லியிருக்குது. தி மெயின் எய்ம் ஆஃப் செலெக்ஷன் process is to find out the suitable candidate for a specific job. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாப்புக்கு வந்து சூட்டபிள் கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான எய்மே அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்த பாருங்கள், சின்ஸ் தேர் ஆர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் தி சீக்கிங் ஆஃப் சச் இன்ஃபர்மேஷன் the same type of selection process cannot be applied in all types of selection. அதாவது இதில் சில ஃபேக்டர்ஸ் வந்து இது அஃபெக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அதை நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுல அதனால் வந்து எல்லா விதமான ஆர்கனைசேஷனுக்கும் ஆல் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லா விதமான ஆர்கனைசேஷனுக்கும் ஒரே விதமான செலெக்ஷன் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுத்துட்டு பாருங்கள், சேம் டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் cannot be applied in all types of selection. இந்த எல்லா டைப்பான செலெக்ஷனுக்கும் ஒரே மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? செலெக்ஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் differentiating between applicants in order to identify and hire those with a greater livelihood of success in a job. எந்த ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஜாபுக்கு நம்ம செலக்ட் பண்ணாக்க சக்ஸஸ் பண்ணுவாங்களோ, அவங்க வந்து நல்லா சிறப்பாக அந்த வேலையை செய்வாங்களோ, அது மாதிரியான ஆளை வந்து நம்ம வேறுபடுத்தி பார்த்து டிஃப்ரென்ஷியேட்னா வேறுபடுத்தி பார்த்து என்ன பண்ணணும், அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம இந்த பர்சனை வந்து நம்ம செலக்ட் பண்ணாக்க அவங்க நம்ம ஆர்கனைசேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யார் வந்து சக்ஸஸாக கொண்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்க பர்சன், யார் சக்ஸஸாக கொண்டு போக முடியாத அளவுக்கு உள்ள பர்சன் அப்படின்னு பார்த்தா நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற பர்சன் என்ன பண்ணணும்னா நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. Selection is the process of choosing the most suitable person for the vacant position in the organization. இல்லை என்ன சொல்லியிருந்தாங்க, செலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க அந்த சூஸிங் தி மோஸ்ட் சூட்டபிள் பர்சனாக்க யார் வந்திருக்க கேண்டிடேட்லேயே ரொம்ப சூட்டபிளான பர்சன் நம்மளுடைய வேக்கன்சி பொசிஷன் அது எங்கே நம்ம வேக்கன்ட் இருக்குதோ, இந்த பிளேஸ் வந்து வேக்கன்ட் இருக்கோ, வேக்கன்ட் அப்படின்னாக்க காலியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அந்த இடத்துக்கு நம்ம ஆளை தேடிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி வேக்கன்ட் பொசிஷனுக்கு வந்துட்டு நம்ம ஆர்கனைசேஷனில் சூட்டபிள் பர்சன், அது மோஸ்ட் சூட்டபிள் பர்சனாக யார் ரொம்ப சூட்டபிள் பர்சனாக இருப்பாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுறது தான் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்குது. அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் செலெக்ஷன் ப்ராசஸ். மறுபடியும் பாருங்கள், செலெக்ஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் சூஸிங் தி மோஸ்ட் சூட்டபிள் பர்சன் ஃபார் தி வேக்கண்ட் பொசிஷன் இன் தி ஆர்கனைசேஷன். நம்ம ஆர்கனைசேஷனில் என்ன வேக்கண்ட் பொசிஷனாக இருக்குதோ அதுக்கு வந்து மோஸ்ட் சூட்டபிள் பர்சனை சூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்க செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், டெஃபினேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்கலாம். அக்கார்டிங் டு டெல் யோடர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, செலெக்ஷன் இஸ் தி ப்ராசஸ் இன் விச் தி கேண்டிடேட்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டிவைடட் இன்டு டூ கிளாஸஸ். those who are to be offered employment and those who are not. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல் யோடர் என்ன சொல்கிறாருனாக்க, செலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெண்டு கிளாஸாக பிரிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நம்ம கேண்டிடேட் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்க ரெண்டு கிளாஸஸாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஒன்று என்ன அப்படின்னாக்க, யாருக்கு வேலை கொடுக்கலாம், யாரை வந்து பணியில் அமர்த்தலாம். ஆஃபோர்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா யாரை வந்து பணியில் அமர்த்தலாம். அண்டு தோஸ் ஹூ ஆர் நாட்னாக்க யாரை பணியில் அமர்த்தக்கூடாது. தெரியுதா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது யார் சூட்டபிள் கேண்டிடேட், யார் அன்சூட்டபிள் கேண்டிடேட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்காரு.
சூட்டபிள் யாரை வந்து நம்ம வேலை கொடுக்க முடியும், யாருக்கு வேலை கொடுக்க முடியும், யார் வந்து நல்ல பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் இருக்கவங்களோ அவங்களாம் வேலை கொடுக்க முடியும். ஸோ யார் வந்து ஆஃபோர்ட் எம்ப்ளாய்மெண்ட்னாக்க யாருக்கு பணியில் அமர்த்தலாம், யாரை பணியில் அமர்த்தக்கூடாதுன்னு நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு தான் 2 கிளாஸஸ். யாரை பணியில் அமர்த்தலாம், யாரை பணியில் அமர்த்தக்கூடாது, யாருக்கு வேலை கொடுக்கலாம், யாருக்கு வேலை கொடுக்கக்கூடாது, இப்படின்னு நம்ம 2 கிளாஸாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் பாருங்கள், அக்கார்டிங் டு டெல் யோடர் செலெக்ஷன் இஸ் ஏ ப்ராசஸ். இது ஒரு ப்ராசஸ் தான். இன் விச் தி கேண்டிடேட்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டிவைடட் இன்டு 2 கிளாஸஸ். நம்ம இந்த கேண்டிடேட்டை வந்து வேலை கொடுக்குறதுல வந்து 2 கிளாஸாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்று என்ன அப்படின்னாக்க ஆஃபோர்டு எம்ப்ளாய்மெண்ட், யாருக்கு வேலை கொடுக்கலாம், யாரை பணியில் அமர்த்தலாம், அண்டு தோஸ் ஹூ ஆர் நாட், யாரை பணியில் அமர்த்தக்கூடாது. ஸோ இப்படின்னு 2 கிளாஸாக பிரிக்கணும்னு சொல்கிறாப்புல. ரைட்டா? தோஸ் ஹூ ஆர் நாட் டு பி ஆஃபோர்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்டு தோஸ் ஹூ ஆர் நாட் அப்படின்னு கொடுத்துருக்குது. அடுத்து இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது பாருங்கள், டேவிட் அண்ட் ராபின்சன் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் இஸ் ஏ மேனேஜரியல் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் டு ப்ரிடிக்ட் விச் ஜாப் அப்ளிகன்ஸ் வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் ஹியர்னு கொடுத்துருக்கு. அதாவது நம்ம வந்து யார் பணியில் அமர்த்தினாக்க, எந்த அப்ளிகண்ட்டை பணியில் அமர்த்தினாக்க அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவார், ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணுவார், வெற்றிகரமாக ஒர்க் பண்ணுவார், தெரியுதா இல்லையா, அப்படின்னு பார்க்கக்கூடிய மேனேஜரியல் டிசிஷன் மேக்கிங் தான். மேனேஜரியல் டிசிஷன் மேக்கிங் பேர் தான் என்ன அப்படின்னாக்க செலெக்ஷன் சொல்கிறாங்க. மறுபடியும் பாருங்கள், செலெக்ஷன் இஸ் ஏ மேனேஜரியல் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இது வந்து ஒரு மேனேஜரியல் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் தான் அதை பண்ணுவாங்க. இஸ் டு ப்ரிடிக்ட்னா முன்னாடியே நம்ம தீர்மானிக்கிறது, கணிக்கிறது. விச் ஜாப் அப்ளிகன்ஸ் வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் ஹியர்ட் அப்படின்னாக்க யாரை நம்ம பணியில் அமர்த்தினாக்க, அது எந்த அப்ளிகண்ட்டாவது நம்ம வந்து வேலை கொடுத்தோம்னாக்க அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாரு, யார் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் அவரை தான் நம்ம ஜாப்பில் அமர்த்தணும். அவர் தான் சூட்டபிள் கேண்டிடேட் பார்க்க போனாக்க அவரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி பார்க்குறதுக்கு பேர் தான் என்னன்னாக்க செலெக்ஷன் சொல்கிறார். செலெக்ஷனை எந்த பெஸ்ட்டு கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அப்பாயின்ட் பண்ணோம்னாக்க, நம்ம அவருக்கு வந்து ஆஃபர் பண்ணோம்னாக்க வேலையை, அவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்த்து தான் செக் பண்ணி தான் நம்ம அவரை செலக்ட் பண்ணணும். ஸோ அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக இருக்கும். அவருக்கு வந்து நம்ம வேலை கொடுத்தோம்னா அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வேலையை முடிப்பார் அப்படின்னு யார் நமக்கு தோணுதோ அது மாதிரி கேண்டிடேட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு வேலை என்னது செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இதை பார்த்துங்க ஃபஸ்ட்டு. தேங்க்யூ.